ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு முக்கியமான ஒரு கதையை பார்ப்போம். நம்மளுக்கு ஒரு ஊரில் ஒரு ஊர். அந்த ஊரில் கீரைக்கார அம்மா என்ன பண்ணாங்க, கீரையை கூவி கூவி விற்றுட்டு போனாங்க. அந்த ஊரில் ஒரு வசதியான அம்மா என்ன பண்ணாங்க, அந்த கீரைக்கார அம்மாவை கூப்பிட்டு கீரை ஒரு கட்டு கொடுமான்னு சொன்னாங்க. கீரை கட்டு 20 ரூபான்னு சொன்னாங்க. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, 20 ரூபாய்க்கு நான் வாங்க மாட்டேன், அதை எனக்கு 10 ரூபா தான் குறைச்சிட்டு 10 ரூபா தான் தருவேன் அப்படின்னாங்க. அது போராடி பார்த்தாங்க, அவங்க கேட்கல. 20 ரூபா கீரை கட்ட 10 ரூபாய்க்கு பேரம் பேசி அந்த அம்மா வாங்கிட்டாங்க. அந்த அம்மா திடீர்னு கீரைக்கார அம்மா அப்படியே திடீர்னு ஒரு மாதிரியாக மயக்கம் போட்டு விழுகுற மாதிரி ஒரு மாதிரியாக இருந்தாங்க. ஏம்மான்னு கேட்டாங்க. நான் காலையிலேருந்து சாப்பிடலம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த அம்மாவுக்கு சாப்பாடு போட்டாங்க. சாப்பாடுனா சாதம், சாம்பார், கூட்டு வகையில் 5 வகை, பொரியல் வகையில் 5, இப்படி சாப்பாடுனா பார்த்தா எக்கச்சக்கமாக அந்த இலையில அவ்வளோ சாப்பாடு போட்டு அந்த அம்மாவை சாப்பிட வச்சு எல்லாம் கொடுத்தாங்க. அந்த அம்மாவே ஆச்சரியப்பட்டாங்க. என்ன ஒரு கீரைக்கட்டை பேரம் பேசி 20 ரூபா கீரைக்கட்டை 10 ரூபாய்க்கு பேரம் பேசி வாங்கினாங்க. ஆனால் அந்த கீரைக்கட்டு விலையோட 100 மடங்கு சாப்பாடு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை ஆச்சரியமாக பார்த்தாங்களாம். இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒரு இதில் ஒரு பேரம் பேசுகிறோம் அப்படின்னு அதில் பேரம் பேசுகிறோன்னா அது ஒரு சிக்கனை ஒரு 10 ரூபா சேர்த்து வைக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அதில் சேமிப்பு, சிக்கனம் சேமிப்பு ஒரு செல்வந்தனாக்கும். அதே நேரத்தில் ஒரு பசித்த வயிறுக்கு சோறு போடுறது ஒரு புண்ணிய சேமிப்பு இருக்கும். இதில் காசுலேயும் சேமிப்பு இருக்கணும், நம்ம கொடுக்குற தான தர்மத்துலேயும் சேமிப்பு இருக்கணும். அதுதான் அந்த கதை. ஸோ தேங்க்யூ நண்பர்களே.